இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இலுப்பைக்கொட்டை. உங்கள் பகுதியில் இது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. இந்த பக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது தோல் உரித்தது, இது தோல் உரிக்காதது. இந்த மரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். மரத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கலைங்கிறது தெரியாது. இதனுடைய பூ ஒரு காலத்தில் தின்பண்டத்துக்காக உருண்டை பிடிச்சி பெரியவங்க கொடுத்து நான் கூடி சாப்பிட்ருக்குறேன். அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அன்னைக்கெல்லாம் அது ஒரு டேஸ்ட்டுக்காக நாங்கள் சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டதுனால தான் இன்னமும் எங்கள் வண்டியெல்லாம் ஓடுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இப்போ பெரும்பாலும் இது கிராமப்புறங்களில் கிடைக்கிறதில்ல. எங்கோ 1-2 ஆற்று பக்கம் அல்லது சொந்தமாக எங்காவது வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான். ஆனால் இது நார்த் இந்தியாவில் நிறைய விவசாயமே பண்ணுறாங்க. இதனுடைய எண்ணெய் ரொம்ப பிரபலமானது. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் நாங்கள் தாளிப்பு, கீரை முதல் காய்கறி வரை தாளிப்பு இதில் தான். அது என்னங்க அவ்வளோ பெரிய சத்து இருக்குது? நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை சத்துமே இதில் இருக்குது. அப்படி என்ன எதிர்பார்க்காதது? பல எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடி இருக்கும் அல்லது குறைஞ்சி இருக்கும். ஆனால் இது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இல்லாதவங்களுக்கு அதை நார்மலாக கொண்டு வந்து நிலைநிறுத்தும். இருக்கிறவங்களையும் குறைச்சி நார்மல் கண்டிஷனுக்கு வரும். அதுதான் இந்த இலுப்பையினுடைய மிகப்பெரிய மகிமை. இது எங்கே சார் கிடைக்கும்? கடைகளில் கிடைக்கும். இங்கே வாங்கி யூஸ் பண்ணுறதுல அவ்வளோதான். பொதுவாக எண்ணெய்களை பொம்பளைகளை கேட்டிங்கன்னா ஒரு 5-6 எண்ணெய் தான் சொல்லுவாங்க. இதில் தாங்க நாங்கள் தாளிக்கிறோம் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு 117 எண்ணெய் இருக்குங்க. அதுக்கு மேலேயும் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் எண்ணி பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 117 எண்ணெயை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், கையாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த எண்ணெய் கிடைச்சா மறக்காமல் நீங்கள் குழம்புலையோ கீரையிலையோ காய்கறியிலையோ வெறும் சாப்பாட்டில் கூட 2 உப்பு போட்டு மிளகாய் பொடியை தூவி விட்டு இந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு டேஸ்ட். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.